எல்லாருக்கும் வணக்கங்க. இது உங்கள் தமிழ் கிரேக். நம்ம இப்போ செய்ய போகிற ரெசிபி அவல் மிக்ஸ். எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. அவள் எல்லாத்துக்கும் பிடிச்சது. இல்லாத சில நோய்கள் கூட அவள் தான் சாப்பிடணும், உப்புமா சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சரி அவள் எல்லாத்துக்கான மாதிரி நல்லா காரசாரமாக மிக்ஸ் பார்க்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். ஒரு கப்பு போட்டிருக்கிற அவள் பாருங்க. ரெண்டு டம்ளர் அவள். அதுக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. கடாய் வச்சாச்சுங்க. கடாய் வச்சாச்சு. இதை பாருங்கள், செக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. டக்குன்னு ரெடி பண்ணி நம்ம எல்லோரும் உட்காந்து சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். உப்பு காரம் எல்லாமே நல்லா இருக்கும். பார்க்கலாம். உலவுக்கு வேர்க்கடலை சுத்தம் பண்ணி போட்டு எடுத்து வச்சுருக்குது. இது ஒரு வாரத்தில் போட்டுக்கலாம். அடுத்து இந்த அளவில் எள்ளு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கரண்டி வச்சுக்கோங்க. இல்லைன்னா எடுக்க முடியாது. போதும், வெடிச்சிருச்சு நல்லா. பாருங்கள், சூப்பராக அப்படியே நின்றுக்கிடுச்சு. கருவேப்பிலை, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். அடுத்து பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் மக்களை. அடுத்து திராட்சை கொஞ்சம் போட்டுக்கணும். சூப்பராக இருக்கும். இதை போட்டுக்கணும். பொட்டுக்கடலை கூட கொஞ்சமாக போடுங்க. இந்த டம்ளருக்கு 3/4 டம்ளர் பொட்டுக்கடலை. இது உள்ளே வச்சுட்டு இந்த அவலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா பொறுன்னு வந்துடும். பாருங்கள், இப்போ எடுத்துக்கலாம். மசாலா போடலாம். பாருங்கள், அதுக்கு
இவ்வளோ தனியா, இந்த அளவில் ஜீரகம், சோம்பு இந்த அளவு கூட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மிளகாய் வேறு வறுத்து வச்சுருக்குறோம். உப்பு அதுக்கு தேவையான அளவு. நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்கன்னு தெரியல, நான் 3 டம்ளருக்கு அளவான உப்பு எடுத்துருக்குறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். மக்களை, எண்ணெய் சூடாக இருக்குது. இந்த எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயை 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம வச்சுருந்த மசாலா நல்லா போட்டு அதில் பாருங்கள் எப்படி வெறும் சூடுது பாருங்கள், எப்படி வணங்குது பாருங்கள். நல்லா வணக்கிக்கோங்க. இந்த லைட்டாக அந்த பச்சை வாசனை போனால் மசாலா பார்த்திங்களா, நம்ம பச்சையாக தான் போட்டுக்கிறோம். காஞ்ச கொத்தமல்லி, ஜீரகம், சோம்பு, அதனால் லைட்டாக வணக்கம். அந்த சூடாக எண்ணெயிலே போட்டாலே போதும். சரி, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. போட்டுக்கலாங்க. ஏன்னா நமக்கு கலக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்னு பார்த்தீங்களா, அதனால் ஒரு பெரிய குண்டால போட்டுக்கோங்க. இங்கே வரணும், எவ்வளோ அழகாக இருக்குது வரணும். எண்ணெயில் லைட்டாக பொரிச்சு எடுத்துட்டா வேலை முடிஞ்சது. சூப்பராக இருக்கும் மக்களே, டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், நீங்கள் சீக்கிரம் செஞ்சிடலாம், 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டக்குன்னு செஞ்சிடலாம். சரி, இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாம் போட்டுக்கோங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. நம்ம மசாலாவை ஊற்றிக்கணும். மக்களே, இவ்வளோதான் மக்களே, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவல் கார மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அப்புறமா பார்க்கலாங்க. காரம் மிக்ஸ் ரெடிங்க. பாருங்க, சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே பொறுப்பு வாய்க்குள்ளே போட்டாலே பொறுப்புன்னு இருக்குங்க. சாப்பிட சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் மக்களே. நம்ம சேனலை மறக்காதீங்க. தமிழ் கிரேக்கு அடுத்து இன்னொரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய்.